ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். 2024 மே மாதம் பார்த்தீங்கன்னா, சைந்தவி அண்ட் ஜிவி பிரகாஷ் அஃபிஷியலாக நாங்கள் பிரிய போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. இது ரொம்ப நிறைய பேருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு கஷ்டமான விஷயம் சொல்லலாம். ஏன்னா, சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணி 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. இத்தனை வருஷமாக ஒன்றா சேர்ந்து பாடியிருக்காங்க, ஒன்றா வளர்ந்துருக்காங்க. அண்ட் இப்போது திடீர்னு பிரியும்போது நிறைய பேருக்கும் கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் இவங்க பிரியறதுக்கு நிறைய காரணங்களும் பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாவில் சொல்ல ஆரம்பித்தாங்க. அதில் ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா, ஜிவி பிரகாஷ் திவ்யா பாரதியை டேட் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னும். ரீசெண்ட் இன்டர்வியூவில் திவ்யா பாரதியும் ஜிவி பிரகாஷும் பார்த்தீங்கன்னா, இது எதுவுமே உண்மை இல்லை, நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். அண்ட் ஷூட்டிங்கை தவிர வேறு எங்கேயுமே பார்த்துக்க மாட்டோம் அப்படின்னும். அண்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, சைந்தவியும் ஜிவி பிரகாஷும் அவங்களோட ஹியரிங்காக வந்திருக்காங்க கோர்ட்டுக்கு. 2 பேரும் ஒரே காரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் ரீசெண்டாக ஸ்டேஜில் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பாடினாங்க. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா, அவங்களோட ப்ரொஃபஷ்னலிசம் பார்த்தீங்கன்னா காட்டுற மாதிரி இருக்குது. இது எல்லாத்துக்கும் நடுவில் இப்போ ஜிவி பிரகாஷ் திவ்யா பாரதி இவங்க 2 பேரோட காசிப் பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டு இருக்கு. அண்ட் இந்த காசிப் அதிகமாக இப்போ திவ்யா பாரதி பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ஸ்டா ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவப்பட்டு இந்த விஷயங்களை பேசியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னோட பேரை பர்சனல் ஃபேமிலி இஷ்யூவில் எழுதிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஜிவி பிரகாஷோட ஃபேமிலி இஷ்யூவில் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நான் இது வரைக்கும் எந்த ஆக்டரையும் டேட் பண்ணதில்லை. அண்ட் யாரையும் கல்யாணமும் இன்னும் பண்ணலை. இந்த ரூமர்ஸ் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இது வரைக்கும் நான் அமைதியாக இருந்தேன். ஆனால் இதுக்கு மேலே என்னால் அமைதியாக இருக்க முடியாது. எல்லாமே எல்லையை மீறி போயிட்டுருக்கு. என்னோட ரெப்புடேஷனையும் பார்த்தீங்கன்னா கெடுத்துக்கிட்டு இருக்கு. நான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இண்டிபெண்ட் கேர்ள். காசிப்புக்காக நான் ஒன்றும் உருவாகலை. பொய்யான விஷயங்களை பரப்புறதை விட்டுட்டு ஒரு நல்ல உலகத்தை உருவாக்குவோம். என்னோட பவுண்ட்ரிஸை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் திஸ் மேட்டர். தேங்க்யூ அப்படின்னும் திவ்யா பாரதி பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. திவ்யா பாரதியோட இந்த ஸ்டோரிக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் மாறும் அப்படின்னு திவ்யா பாரதியும் ஜிவி பிரகாஷும் எதிர்பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக தமிழ் ட்ரெண்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருமே அண்ட் ஜிவி சார் நான் திரும்ப இது எல்லா இதுலேயுமே நான் சொல்லிட்டு இருக்கேன். என்னன்னா ஒரு நெகட்டிவ் ஷேட், ஒரு கிரே ஷேட் பண்ணுறது வந்து பீங் அ ஹீரோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் அவங்க அதை அக்செப்ட் பண்ணி அது பண்ணினதுக்கு அதுக்கே ஒரு பெரிய மனசு வேணும். அண்ட் எப்பயுமே என்ன நம்ம நல்லா நடித்தாலும் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஒருத்தவங்க கூட இருக்கிறவங்க வந்து நல்லா பண்ணணும், பெரிய ஆளாக வரணும்னு நினைக்கிறதுக்கே ஒரு மனசு வேணும். அந்த மனசு அவருக்கு இருக்கு. இஸ் அ நைஸ் ஹியூமன் பேசிக்காக சொல்லணும்னா. ஸோ அது ஜிவி சார்.